குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்பது சொல்கிறதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து அரசியல் சார்ந்த சொல்லுங்கள். இல்லை சார், ஒரு டிவிடியில் வந்து அந்த 41 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலே மனமுடைந்து நீங்கள் கண்டிருக்கிறீங்க. அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பாருங்க? எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகளை இல்லை இப்போ பேசும்போது நான் அதான் சொன்னேன். நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து இருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது. அல்லது உணர்ச்சிகள் கம்மியாகிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கோடிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன். குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக.